வந்து நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஹாலில் வர்றாங்க தண்ணி குடிக்கலான்ட்டு. அப்போ மனோஜ் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே விஜயா பக்கத்தில் போயிட்டு, டே மனோஜ் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உடனே பக்கத்தில் போய் முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டு, டே மனோஜ் என்னடா இங்கே இருக்கிற, என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து பயந்துட்டு, எம்மா நீ என்ன இப்படி வந்து தட்டுற, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே பயப்படுற அளவுக்கு என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து ஒரு லெட்டரை எடுத்து விஜயா கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே விஜயா அதை படித்து பார்த்துட்டு, என்னடா இது யாரா கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒரு கடையில் ஒரு ஆள் வந்து என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஏன்டா இது யாருன்னு தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லைம்மா யாரும் தெரியல, ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்களால ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் இதில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, சும்மா யாராவது இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, இது ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க, ஒரு வேளை கடையில் உள்ளவங்களால பிரச்சனையா இல்லை வீட்டில் உள்ளவங்களால பிரச்சனையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா விஜயா சொல்லிட்டாங்க, டே மனோஜ் பாட்டி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மாதம் 50,000 கொடுக்கணுன்ட்டு, அதுக்கு ஏதாவது ஏமாத்துறதுக்கு பிளானை போடுறியா? ஒழுங்கு மரியாதையாக இந்த பிளானெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டு நீ முதல்ல மாதம் 50,000 கொடுக்குறதுக்கு ஒரு வழியை பாரு. இல்லை அப்படின்னா ரோஹினுடைய அப்பா கிட்ட கேட்டு நீ காசு வாங்கி என்கிட்ட கொடுத்துரு, அப்படா தாண்டா இங்கே நிம்மதியாக இருக்க முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் ஏம்மா நீங்கள் வேறு, அது எப்படிம்மா 50,000 கொடுக்க முடியும், ஏற்கனவே பிஸ்னஸ் லாஸ் ஆகல போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வேறு ஏம்மா இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்குத்தான் இந்த மாதிரி கதையை அளந்துக்கிட்டு இருக்கிறியா நீயே, இந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக மாதம் 50,000 கொடுக்குறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் அவரவரை வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம ரோகிணி வந்து அவன் பையனுக்கு, அதாவது கிரிஷுக்கு பிறந்த நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போகிறாங்க. போய் ஜவுளி கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக நம்ம விஜயாவும் பார்வதியும் அவங்க பரதநாட்டிய கிளாஸுக்கு உள்ள பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. வரும்போல் நம்ம ரோகிணி வந்து அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே நம்ம விஜயா வந்து பரதநாட்டிய ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு உள்ளுக்க போகிறாங்க. போன உடனே ரோஹிணி எதிர்த்தாப்புல வர்றாங்க. விஜயா அதை பாரு, உன் மருமக மாதிரி இல்லை அப்படிங்க. எங்கே பார்வதி அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே அங்கே பாரு ரோகிணி போகிற மாதிரி இருக்குவார் அப்படிங்க. ஆமாம் ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. போயிட்டு ஏம்மா ரோகிணி என்னம்மா இந்த சைடு வந்திருக்கு அப்படிங்க. இல்லை ஆண்டி, இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் அப்படிங்க. என்னதும்மா பர்ச்சேஸ் பண்ண வந்தாருங்க? ட்ரெஸ்ஸு ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுங்களையும் அங்கே சேல்ஸ்மேன் வந்துட்டு, இந்தாங்க உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு சொன்னீங்களே, அந்த ட்ரெஸ்ஸு இது தான், இந்தாங்க வாங்கிட்டு போங்க, பில்லு வந்து முன்னாடி பே பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே விஜயாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. ஏம்மா இது யாருக்குமா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்க. பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பையனுக்கு ட்ரெஸ்ஸு யார் இது, எந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா ரோகிணி வந்துட்டு, இல்லை ஆண்டி, என் கிளைண்ட்டு ஒருத்தவங்க, அதாவது பார்லரில் கிளைண்ட்டு வந்தாங்க ஒருத்தவங்க, அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அது அளவு தெரியல, எனக்கு வேலை வேறு இருக்குமா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆண்டி, அதனால் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயாவுக்கு வந்து, ஏம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ வச்சிக்காத, ஏன் அவங்க பையனுக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்து தர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி வந்து, இல்லை ஆண்டி, நம்ம கிளைண்ட் ஆயிடுச்சே, அவங்க ரெகுலர் கஸ்டமர் வேறு, அவங்கள இது பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சரி அவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், ஆனால் இதுக்கு காசு தந்துடுவாங்க ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதம்மா, இது எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
நம்ம கஸ்டமர் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக தப்பிச்சுட்டு அந்த கடையை விட்டு வெளில வர்றாங்க. ஆனால் பார்வதி வந்துட்டு விஜயாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜயா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன விஜயா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணியை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. மலேசியாவில் மாமா இருக்காருங்கா, துபாயில் மாமா இருக்காருங்கா, மலேசியாவில் அப்பா இருக்காருங்கா, அதுவும் ஜெயிலில் இருக்காருங்கா, அவங்க மாமா வந்திருக்கிறாரு, பணத்தை இப்படி அனுப்பி விட்றாங்க. இது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏதோ மர்மமாக இருக்கிற மாதிரியே இருக்குதே பார்வதி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு, விஜயா, நீ அந்த மாதிரிலாம் சந்தேகப்படாத, நான் கூட்டு வந்த பொண்ணு, இது அப்படிலாம் நீ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்வதி, எனக்கு என்னமோ இவன் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. ஒரு ஒரு ரிலேஷனுங்க வீட்டு ஆளுகளை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறதும் கிடையாது, அவங்க வர்றதும் கிடையாது, ஃபோனும் போட மாட்டேங்காங்க, சம்மந்தக்காரங்களேன்ட்டு என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த ஸ்ருதியோட அம்மா பாரு, அவங்க அப்பா பேசுகிறா கூட அவங்க அம்மா வர்றாங்க போகிறாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது பண்ணுறாங்க, பேசுகிறதுனாலும் பேசுகிறாங்க ஃபோன் போட்டு. நம்ம பூக்காரி பாரு, பூக்காரியோட அம்மாவை பாரு, வருது போகுது, அவங்க தங்கச்சியெல்லாம் வர்றாங்க போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்றுன்னா ஃபங்க்ஷன்னாலும் வந்துடுறாங்க. ஆனால் இவளோட வீட்டில் மட்டும் யாருமே வர மாட்டுக்காங்க, யாரும் போக மாட்டுக்காங்க. என்ன தான் செய்கிறதுனே ஒன்றும் புரியல. வர சொல்லு அப்படின்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க, இல்லை ஃபோன் போட்டுனாலும் கொடு, நானாலும் பேசுகிறேன் அப்படின்னாலும் ஃபோன் நம்பரும் தர மாட்டேங்கிறா. இவளை வச்சுக்கிட்டு என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல பார்வதி அப்படின்னு சொல்லி விஜயா புலம்புறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு, விஜயா, இந்த மாதிரிலாம் நீ புலம்புற வேலையை வச்சுக்காத. ரோகிணி வந்து அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீ இவளை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ பார்த்து இது பண்ணு. ரோகிணி பாரு, ரோகிணியால் தான் உனக்கு எல்லா சொத்தும் வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நல்லா ஏற்றி விடுறாங்க. உடனே விஜயாவுக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்னமோ பார்வதி, உன்னை நம்பி தான் இருக்கிறேன். என்ன அந்த பணக்கார பைத்தியமும் என்னைய வந்து பாருன்னு பேசிக்கிட்டு கிடக்குற அந்த பூக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு, அந்த பூக்காரியை என்னைய மதிக்க மாட்டேங்கிறா. இந்த மனோஜ் அவன் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு கிடக்குறியான். என்ன எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்கு. அதுலேயும் இவ ஏதாவது ஏடாகுடம் பண்ணிட்டா அப்படின்னா நான் என்ன பண்ணுறது தெரில. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பூக்காரி சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நான் உக்காந்துருக்கணும். நீ கொஞ்சம் பார்த்து இது பண்ணு பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத விஜயா, எனக்கு நல்லா தெரியும், ரோஹிணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன விசாரிக்காமல் உனக்கு கொடுத்துருவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை தைரியமாக இருக்க சொல்கிறாங்க நம்ம பார்வதியே.